ஹாய் மக்களே, சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து 1/4 லிட்டர் தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த 4 பீஸுக்கு தாங்க அந்த குழம்பு வைக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. தக்காளி சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க போதும். பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துகிட்டு வீட்டிலேயே அரைச்ச தனி மிளகாத்தூள் அது வந்து ஒரு 2 ஸ்பூன். காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இது வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன் எப்போதுமே. ஒரு 1/4 கிலோ தனியா, ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கனாக்கா இந்த மாதிரி சூப்பரான ஒரு தனியாத்தூள் உங்களுக்கு ரெடி ஆகிடும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த தக்காளியோட இந்த தூளையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த தனியா பொடி எந்த குழம்புக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பிரியாணியை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இது நல்லா சூப்பராக இருக்கும். குழம்பு வகையை பொறுத்தளவுக்கு கரைச்சி வச்சு புளியை நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கைமணம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த கைமணம் நம்ம அந்த கை வச்சு நம்மளாம் கையாலேயே கரைச்சி செய்யும் போது தான் அது நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். இவ சங்கீதா பண்ணால் சூப்பராக இருக்குது. நம்மளுடைய பேரை வச்சு சொல்லுவாங்க. அது நம்ம நல்லாவே இருக்கும். நம்ம அதை கேட்குறதுக்கும் தேவையான உப்பு, தேவையான தண்ணி பத்தலாம். இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னாக்கா, உங்களுக்கு வந்து புளியோ இல்லை காரமோ அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஒரு முருங்கைக்காய், அப்படி இல்லைன்னா மாங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு குழம்பு ரெடி பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் அளவு வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வெந்தயம், கடுகு போட்டு கூட நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கையோடு மூடிட்டு மீன் வந்து உடனே போட்டிருக்கோங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம மீனை வந்து கையோடவே சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு அதிகமாக இருந்ததுன்னா குழம்பு சுண்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் போட்டுடலாம். ஏன்னா வந்து எல்லாம் வந்து மீனும் கம்மியாக இருக்குது, குழம்பும் கம்மின்றதுனால நான் வந்து கையோடவே மீனை போட்டேன். ஒரு கொதி வந்ததோட நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு கொஞ்ச நேரம் திறந்தே வச்சு குழம்பு வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதன் பிறகு மூடிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம திறந்து பார்த்தோம்னாக்கா இதை மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு சும்மா தகதன்னு சூப்பராக டேஸ்டியாக வந்து குழம்பு ரெடி ஆகிடும். எதுக்காக வந்து குழம்பு திறந்து வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறோன்னா அப்படி தான் கவுச்சி ஸ்மெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சம் நேரம் குழம்பு வந்து திறந்து வச்சுட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா மூடி லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு அதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.